ஓகே தானே? இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு தெரியுமா? வாய்ஸ் கரெக்டா இருக்குல்ல? வீடியோ ஓகே தானே? கேக்குதாம்மா? எஸ் சார், கேக்குதுங்க சார். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? யார் சொல்ல போறீங்க? டக்குன்னு எஸ் சொல்லுங்க. சார், அந்த photo பார்த்தாவது சொல்லுங்க. ஹவ் டு ரிலீவ் ஸ்ட்ரெஸ் சார். How இப்ப to நான் சொன்ன relieve. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி தான் சார். எஸ், அதனாலதான் கேட்டேன். எஸ் சார். உங்களுக்கு என்னடா இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகுச்சா ஆகலையா? சார் வர்றது இல்ல, எல்லாம் வந்து ஆட்டோமேஷனா போயிட்டு இருக்குது, ரெக்கார்டிங்கா போயிட்டு இருக்கு, அப்படியெல்லாம் ஃபீல் இருக்கா அப்படிங்கறதான் கேட்டேன். ஸோ அந்த லைவ் மெடிடேஷன் இல்லாம இருக்குது ஒரு வாரம், ஒரு 4-5 நாளா இல்லையா? ஸோ அதனால Yes, நீங்க sir. ஏதாவது ஃபீல் ஆகுறீங்களா? இல்லை லைவ் வேண்டாம், சும்மா நம்ம இதுல போனா போதுன்னு இருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம மார்னிங் வந்து ஒரு செஷன், அந்த மெடிடேஷனை பத்தி ஒரு டீட்டெயிலிங் செஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து இப்போ தற்காலிகமா ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது எப்பவுமே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதான் இந்த பேட்ச் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இந்த மெடிடேஷனை பத்தி சொல்லும்போது அவங்க வந்து அந்த கிளாஸஸ்ல என்ன கேட்டாங்களோ அது ரீவைன் ஆகும். ஸோ அதனால அவங்க ப்ராக்டிஸும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம அந்த ஒரு டாபிக் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம் என்னன்னா கிளாரிட்டி இல்லையா? தெளிவு. தெளிவு எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து அதை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு திரும்ப திரும்ப அந்த கிளாஸை ஒரு ஒரு ப்ராக்டிஸையும் ஒரு ஒரு அந்த லைவோட அந்த எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு வந்து தியரட்டிக்கலா ஒரு 6 நாள் நம்ம செஷன் நடத்திடுறோம். அப்புறமா ப்ராக்டிக்கலா ஒரு 6 நாள் செஷன் நடத்திடுறோம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் 6 நாளை நம்ம திரும்ப ஒரு தடவை ரிவைன் பண்ணி அவங்களுக்கு அந்த கரெக்டா அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரிமைனிங் கொடுக்கறதுக்காக தான் அந்த அதை வந்து அந்த ப்ராக்டிக்கலையும் தியரட்டிக்கலையும் ஒன்னா சேர்த்தி அவங்களுக்கு புரியறக்காக திரும்ப திரும்ப சொல்லித்தரோம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி தரனாலையும் இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ந்து நம்ம வந்து உங்களையெல்லாம் வந்து ஒரு கேதர் பண்ணி திரும்ப திரும்ப ஏன் ஒரு ரீவைன் மாதிரி அதை வந்து சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் இங்க இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஸோ நீங்கள்லாம் ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிருப்பீங்க. ஸோ உங்க இதுலேயும் ப்ராக்டிஸ்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அதையெல்லாம் கரெக்ஷன் இல்லாம தெளிவா ஒரு விஷயம் செஞ்சா 100% சக்சஸ் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வரணும், உங்களை மெருகேற்றணுங்கிறதுக்காக தான் நாம திரும்ப திரும்ப இந்த செஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒரு இவ்வளோ வருஷமா இந்த கிளாஸஸை திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி சொல்லும் போது தான் உங்க வாழ்க்கை, உங்களுடைய அந்த நிலைகள் எல்லாமே வந்து முழுசா மாற ஆரம்பிக்குது. அந்த மாற்றத்துக்கான செயலை வந்து ஏன்னா கன்ஃபியூஸ் கண்டிப்பா மனுஷனுக்கு இருக்குதான் செய்யும் இல்லையா? கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான். ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த செஷன் வந்து ரீகால் மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நியூ ஜாயினிங் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 36வது பேட்ச் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால எந்த ஒரு தடையும் இல்லாம, லேட் இல்லாம குயிக்கா ஜாயின் பண்றதை பாருங்க. ஏன்னா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கம்ப்ளைண்டா இருக்கும். ஸோ அதனால உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் இல்லை, இன்னும் ஒரு நாள் கேப் தான். நாளைக்கு மார்னிங் மட்டும்தான் இருக்குது, ஈவினிங் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன, எப்படி வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா
உண்மையிலேயே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கில்ட்டி, ஃபியரு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, எமோஷனல் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்குதா? இருக்குதா? இதெல்லாம் உண்மையா? அப்பப்போ வந்து வந்து போகும் சார். ஆ, ஆமா, இப்பப்போ வந்து போகும். ஆனா அதெல்லாம் உண்மைதான் இருக்கு. சார். உண்மைதான் சார். ஆனா அது கால நேரத்துக்கு ஏற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க சார். எஸ், ஆனா இருக்குது நம்புறீங்க இல்லையா? அது வந்து போகும்போது இருக்குன்னு நம்புறோம் சார். அதுக்கப்புறம் காணாம போயிடும்போது Called நம்பல as சார். a emotional heaviness. It's called as a emotional heaviness. இதுக்கு பேர் தான் இந்த ஃபியர், கில்ட்டி, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ இது எல்லாமே எங்க போய் முடியுது அப்படின்னு பார்க்கும்போது எமோஷனல் ஹெவினஸ், நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அன்வான்ட் திங்கிங். இந்த அன்வான்ட் திங்கிங்க்கு ரியாலிட்டியான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல தெளிவா 100% ஒன்னே ஒண்ணு நமக்கு புரியுது. வாழ்க வளமுடன். என்ன புரியுது அப்படின்னா, நம்ம எப்படியாவது நல்லாயிரணும். என்ன ப்ராப்ளம்? எப்படியாவது வாழ்க்கை சரியாயிரணும், எப்படியாவது ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையில வாழணும், ஒரு வெற்றியாளராக வாழணும். குடும்பம், நம்மளுடைய சுற்றுவட்டம், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து நல்லது அப்படிங்கிற, குட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார போயிடணும் அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷனை நமக்குள்ள வச்சிருக்கிறோம். ஒரு முடிவை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இதுதான் எமோஷனல் ஹெவினஸ். இதுதான் ஆக்சுவலா ஃபியர். இதுதான் ஆக்சுவலா உண்மையில ஆன்சைட்டி. இதுதான் நம்மளோட கில்ட்டி ஃபீல். சார் நல்லாகணும்னு நினைக்கிறது அப்ப தப்பா? பெரிய கொஸ்டின் இல்லையா? எப்படி நல்லாகணும்னு நினைக்கிறது தப்பா? இது ஒரு பெரிய கொஸ்டினா மாறிடுச்சு இப்போ. அப்ப நல்லாகணும்னு நினைக்கவே கூடாதா? இதெல்லாம் ஒரு ஐடியாவா சார்? என் குழந்தை நல்லாகணும், எப்படியாவது நல்லாகணும், அவங்க நல்ல வருமானத்தோட நல்லா வாழணும், அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள் எல்லாம் இல்லாம வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருது. அப்போ உங்க மனசுல வலி வருமா வராதா? சங்கடம் வருமா வராதா? துக்கம் வருமா வராதா? கவலை வருமா வராதா? சோர்வு வருமா வராதா? மன அழுத்தம் வருமா வராதா? சார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் 2 நாளா எனக்கு அப்படிதான் இருக்கு சார். எஸ், பிகாஸ் ஆஃப் ஏன்னா யூ. பெரியவனுக்கு சவுதியில வேலை பண்ணிட்டு இருக்கான்ல சார், அங்க வந்து எஸ், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கான். அதான் சார் துபாய்க்கு வரலான்னு பாக்குறான். ஆனா ஒன்றும் புரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். அவன் கன்ஃபியூஷன் இல்லாம எல்லாரையும் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு டிப்ரெஷன் பண்ணி வச்சிருக்கான் என்ன. துவா எஸ், பண்ணுங்க சார், அவன் துபாய்க்கே இன்ஷா அல்லாஹ் போற மாதிரி கண்டிப்பா ஏதாவது இன்ஷால்லா சார். ரொம்ப கண்டிப்பா டிப்ரெஷனா இருக்கான் சார். என்ன பார்த்துட்டு பண்றதுன்னு சொல்றேன். தத்தளிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. செக் பண்ணி சொல்றேன். செக் இன்ஷால்லா சார். டைம் ஃப்ரீ ஓகே சார். ஆனோன்னு கண்டிப்பா துவா பார்த்து சொல்றேன். பண்ணுங்க சார். இன்ஷா துவா அல்லாஹ் பண்ணுங்க சார். கண்டிப்பா எப்பவும் துவா இன்ஷால்லா. இருக்கு. ஓகே, அப்போ நல்லாகணும்னு நினைச்சனாலதான் இந்த டிப்ரெஷன் வந்துச்சு இல்லையா? நல்லாகணும்னு நினைச்சனாலதான் அந்த
தேவையில்லாத ஆன்சைட்டி. அப்போ எப்படி இதை வந்து கரெக்ஷன் பண்றது? இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாறுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு ப்ரொலாங் மைண்ட் செட் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு உள்ளார. என்னடா பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, எப்படி இது, எப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி, என் சூழ்நிலை மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் இப்படி, இவங்களுக்கு மட்டும் இப்படி அப்படின்னு உள்ள ஒரு கொஸ்டின் எப்ப பார்த்தாலும் ரிப்பீட்டட் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பயங்கரமா எதையோ கத்து வச்சிருக்கிறேன், தந்திரம் இருக்கு, மந்திரம் இருக்கு, ஆஹா இருக்கு, ஓஹோ இருக்கு, நானும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிற கடவுளுக்கான எல்லா நன்மையான செயல்களையும் செஞ்சு உருள்றேன். எல்லாம் இருந்தாலும் நிம்மதிங்கிற பிரச்சனை சால்வ் ஆகவே மாட்டேங்குது. வாழ்க்கை வந்து ஒரு நிதானமான அமைதியான வாழ்க்கை அமையவே மாட்டேங்குது. நிதானமான அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை அமையவே மாட்டேங்குது. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்க ப்ராப்ளமே இது அமைய மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறனாலதான். ஓவர் தாட், ஓவர் திங்கிங், இங்கதான் நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்க. உங்க பிரச்சனை என்னன்னா, அது வந்து சரியாயிரணும்னு பல முயற்சிகளை அதுக்குள்ள நிறைய எஃபர்ட்டை போட்டு அதுக்கு பின்னால போய் அதை கரெக்ஷன் பண்றதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸ போடுறீங்க இல்லையா? சிந்திக்கிறீங்க எப்படியாவது என்னமோ அதெல்லாம் பண்ணி அதை வந்து சரி பண்ணியே ஆகணும்னு ஸ்ட்ரெஸ் போடுறீங்க. நமக்கு புரியல ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியல. அந்த புரியாதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பொருள் நடக்கணுங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட் அதுல உள்ள கொட்டும். ஸோ அந்த பொருள் நல்லது தானுங்க, நல்லதுதாங்க, நல்லாகணும் இல்லை, அதுக்குத்தானே முயற்சி செய்யறோம். இந்த முயற்சி தான் ஸ்ட்ரெஸ். அந்த நிலைக்கு பேர் தான், எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியணும், வெப்ராளமான நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, பதட்டமான ஒரு வாழ்க்கை. எப்பவுமே வந்து ஒரு படபடப்பான ஒரு வாழ்க்கை உள்ள வந்து எப்பவும் திக்டக் திக்டக் திக் திக் இது அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை? ஒரு மயான அமைதியா இருக்கும். ஆனா இங்க டப்புக்குன்னு இன்ஜின் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இதை நினைச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள ஓடிட்டே இருக்கு. மொத்தத்துல நிம்மதியா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளார ரொம்ப அதிகமா இருக்கு. வேற லெவல் இல்லையா? இப்படி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? வாழ்க்கை வந்து ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிற ஒரு தெளிவை தேடுதல் உங்களுக்குள்ள மிகப்பெரிய தேடுதலாக மாறி இருக்கு. ஒரு தெளிவின்மைய உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதை விட சூப்பரா இருக்கு இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்படி வாழ்க்கை பூரா ஓடி அலையிறது எதுக்குன்னா நல்லா இருக்கு. நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா நல்லாக முடியாம, நான் நல்லா இருக்காத இவ்வளவு நல்லாகிற வேலையை செஞ்சுட்டு மொத்தத்துல இது எப்படின்னா, உன்னை கொட்டிட்டு அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி அதை சரி பண்றதுக்காக சில விஷயங்களை வாங்கி திரும்ப அதுக்கு மேல கொட்டுறது. ஸோ திரும்ப அதிகமாயிடுச்சு, என்ன பண்றது, சரி இதையெல்லாம் சரி பண்ணலான்னு இன்னொன்னு வாங்கி அதுக்கு மேல கொட்டுறது. இப்படி மொத்தத்துல அந்த பொருளுக்கு மேல கொட்டி 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 கடைசியில நிம்மதி மட்டும்தான் இல்லாமாச்சு தவிர வேற அங்க ஒண்ணும் கிடைக்கல.
லோடு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நிம்மதியா வாழணும்னு ஸ்ட்ரெஸ் அடிச்சு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேல ஸ்ட்ரெஸ்ஸா மாறி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி சுத்தமா வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருச்சு. ஸோ அப்போ எப்படிதான் அப்படி வாழ்றது, எப்படிதான் அந்த வாழ்க்கையை கேட்ச் பண்றது அப்படின்னு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த சொல்யூஷன் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன். பாத்தீங்களா? இந்த இந்த நல்லதெல்லாம் இருந்தா நான் நல்லா இருப்பேன். உலகத்துல எங்கேயாவது நல்ல மனைவி எங்கேயாவது கிடைக்குமா உங்களுக்கு? நல்ல கணவன் எங்கேயாவது கிடைக்குமா? சான்ஸ் இருக்கா? நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்களா? நல்ல உறவுகள் கிடைப்பாங்களா எங்கேயாவது? வேற எந்த கடையில சார் கிடைக்கும்? அதுதான் அந்த கடை தான் அட்ரஸ் சொல்ல போறேன் நான். அந்த கடைக்கு பேரு வந்து பிரசன்ட். அந்த கடையோட பேரு கடைசியில சொல்றேன். அந்த கடையில வந்து கண்டிப்பா கிடைக்குது, வித்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நல்ல ஒரு சூழலான நிலை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எங்க கிடைக்குது, என்ன போறது, என்ன வாங்குறது, எப்படி வந்து இதை கரெக்ஷன் பண்றதுன்னு தெரியாமையே நம்மளோட தேடுதல் சூப்பர் செல்லிங். அந்த தேடுதல் ஓடிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கைய பூரா தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம ஒரு தேடுதலாக மாறிடுச்சு. ஏன்னா எப்படியாவது அடைஞ்சே ஆகணுங்கிற வெறி. சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து பிறண்டு கை கால்ல அடிபட்டு ஓடுறா ஓட்டம் ஓடிட்டே இருக்கீங்க. இந்த ஓடுற ஓட்டம் இது ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஓவர் தாட்ஸ் நமக்குள்ள நம்ம போட்டு படுத்துது அப்படிங்கிறது, நமக்கு ரொம்ப கஷ்டத்தையும் வலிகளையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது நம்மளோட மைண்டோட ஓவர் திங்கிங்கிறது நமக்கு புரியல. நமக்கு வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கை நமக்கு சரியாகணும் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் இல்லையா? இந்த ரிலாக்ஸா தேடிட்டு இருக்கிறோம் சார். அந்த ரிலாக்ஸுக்காகவே திரும்ப ஸ்ட்ரெஸ் அடிச்சிட்டு இருக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடைசியில் அதுவே ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணிடுறது. நல்லாகிறதுக்காக முயற்சி செய்யறதே ஒரு ஹேபிட்டா போயிருச்சு. எப்படி லைஃப் எங்க போய் முட்டிருக்கு பாருங்களேன். நல்லாகிறதுக்காக முயற்சி செஞ்சு அந்த முயற்சி ஸ்ட்ரெஸ்ஸா மாறி, அந்த முயற்சி வந்து ஒரு ரொட்டீன் லைஃபா மாத்தி, அந்த முயற்சியவே கடைசியில பல வழிகள்ல நல்லாகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியது ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. வேற லெவல் இல்லையா? நமக்கு எப்படி நல்லாகிறதுக்கு வழிகள் தேடுவதே நமக்குள்ள ஒரு பழக்கமா போச்சு. அப்ப எப்பத்தான் நல்லாகிறது? சரியான குழப்பம் இல்லையா? இந்த இந்த கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறம் தலையை பிச்சுக்கலாமான்னு தோணுது. ஏன்னா கேட்கும் போது உண்மை மாதிரியே தெரியுது. ஆமாப்பா, நல்லாகணும்னு நினைச்சதுதானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியில் நல்லா மட்டும் மாட்டேங்கிறோம். வேற எதையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அட, அமைதியா இருக்கலாம்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு செய்யறேன். நம்ம முயற்சி ஒண்ணு இழுத்துக்கிட்டு போவோங்க அதிகமா. ஓடத்தான் செய்யறேன் தவிர அந்த அமைதி அடைக்கவே மாட்டேங்குது. நல்ல ரிலேஷன் ஆயிரணும்னு நினைச்சு நம்ம ரொம்ப சிரிச்சு பாக்குறோம். ஆனா அந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா
அந்த பிரச்சனைய வந்து அந்த மன ரீதியான அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு மட்டும் கிடைக்காம அப்படியே ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரு ஹேபிட்டா மாறி ஒரு கட்டத்துல வந்து சரியான டாக்ஸினாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டாக்ஸின் எல்லாம் மொத்தமா கன்வெர்ட் ஆகி அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடைசியில என்னவாகுது அப்படின்னா ஒரு டிசீஸா கன்வெர்ட் ஆகுது. அந்த டிசீஸ் என்ன பண்ணுது? உங்க உடம்புல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பாதிப்புகளையும், நோய்களையும், வலிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக மாறுது. அப்ப அந்த மனசுல வந்து ஏதோ சம்திங் இனம் புரியாத ஒரு பிரச்சனை இருக்கு. நான் பயங்கர மோட்டிவ், அதனாலதான் உனக்கு இடுப்பு வலி. நான் பயங்கர ஒரு ஹை லெவல்ல எப்பவுமே என்னோட எனர்ஜியை வச்சுக்கிற ஆளு. நான் வந்து எப்பவுமே வந்து என்னோட ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன். அதனாலதான் உனக்கு உடம்பு பூரா வலி. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்னா நம்மளோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, ஒரு சாட்டை வார் எடுத்து சலீல் சலீல்னு 2 கொடுத்து ஒரு 4 கயிறு எடுத்து கட்டி போய் அங்க உட்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு பேரு தான் கண்ட்ரோல் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ நம்ம சொல்ற இந்த கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா உங்க உடம்புல வலி இருக்கும். நாயை கட்டி போட்ட மாதிரி. அது கம்முன்னு இருக்குமா? போன்னு கட்டி போட்டதுக்கு அப்புறம் ஓவரா கத்திட்டு கிடக்கும். அதான் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். நிறைய சொல்லி தரும். உங்க மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க மனசை வந்து அலைப்பாய விடாதீங்க. நாயை கட்டி போட்டா கடைசியில அது என்ன பண்ணும்? சும்மா போய் உட்கார்ந்து தூங்கவா செய்யும்? அது இருக்கிற இடத்துல அதோட சாப்பாட்டெல்லாம் கொடுத்தா அது கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப அந்த கைதை போட்டு இழுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்கும். எதை போய் கட்டி வச்சீங்கனாலும் அப்படிதான். எதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செஞ்சாலும் அதுதான். நீங்க யானையை கட்டி வச்சாலும் சரி, நாயை கட்டி வச்சாலும் சரி, உங்க மனசை கட்டி வச்சாலும் சரி, அதுவும் அதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரியுதா? நம்ம நம்மளுடைய புரியுது சார். மனச கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் நமக்கு என்ன பிரச்சனை? ஹெவினஸ், வலி. ஏன்னா நான் இதை கண்ட்ரோல் பண்றேங்கிற சாக்ரிஃபைஸ். ப்ராப்ளம் என்ன? சமாளிக்கிறோம். அதாவது துக்கத்தை, கவலைய, சங்கடத்தை, அந்த நிகழ்வை அதை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் இல்லையா? அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இவர் ஏதாவது நல்ல வழி சொல்லுவாருன்னு பார்த்தா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நானே அரை லூஸ் மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இவரேடா உட்கார்ந்து இதையும் அதையும் சொல்லி மேலும் என்னை போட்டு மண்டை பிக்க வைக்கிறாரு. சார் நாங்கெல்லாம் தியானம் பண்ணி அப்படியே நாங்கெல்லாம் அப்படி லயிச்சு நாங்கெல்லாம் வந்து அப்படி மைண்டை ரிலாக்ஸா வச்சிருக்கிற ஆளுங்க. என்னையே போட்டு இவர் உழப்புன்னு உழப்புறாரு அப்படின்னு இல்லையா? அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது சார்னோ? ரொம்ப கன்ஃபியூஸ்ல மண்டை எங்க ஓடுதுன்னு புரியாம உட்காந்துருக்கு. இதான் பிரச்சனைங்க. தேடுறீங்க, தேடுறீங்க, ஓடுறீங்க, அலையுறீங்க, எங்கெங்கயோ போய் எதையோ புடிச்சிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு 10 பேர் 17 13 13 14 பேர் மட்டும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் வேணா எண்ணி பாக்குறேன். 1 2 செகண்ட் ரோல 3 4 5 5 5 5 5 6 6 6 6 6 6. ஓகே, ஓவரால் ஒரு 6 பேர் இருக்காங்க இந்த கிளாஸ்ல. மற்றவங்க கிளாஸ் அட்டன் பண்ணல. இந்த 6 பேரும் நான் இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது
அந்த 6 பேர்த்தோட முகத்துல மட்டும் பயங்கரமான சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு பயங்கரமான புரிதல் அந்த 6 பேர்த்தோட மைண்ட்ல மட்டும். பாக்கி எல்லாம் இருக்கிறவங்க சார் என்ன சார் என்ன சார்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? அந்த 6 பேர்த்துல யாராவது சொல்லுங்க. நீங்க என்னவா இப்போ உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? எஸ் சார் எஸ் சார். நான் எஸ் சார் சிரிக்கிறேன் சார். கிரிஜாமா சார் உங்கள்ட்ட கேட்கல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிரிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியல முழிக்கிறோம். எஸ் ஏன்னா இங்க நீங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் பயங்கரமா சர்ச் பண்ணி டயர்ட் ஆகிக்கணும்னு உட்காந்துட்டேன். ஏன்னா இந்த 6 பேருமே கிளாஸ் ஏறும்போதும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் இது பண்ணேன். ஆனா நான் கெஸ் பண்ணது கேட்சிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ப்ராப்பரா தெரியணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் இந்த 6 பேர் நம்மளுடைய அந்த ஏடிசி அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த 6 பேர் மட்டும் இதுக்கு பக்கா தெளிவோட இருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். பாத்தீங்களா ஸ்பீடு பாத்தீங்களா? இந்த லைவ் கிளாஸ் நம்ம நடத்தணும் இல்லையா? லைவா இந்த சனி ஞாயிறு 2 நாள் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். அது வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஒரு கிளாஸ். இதுக்கப்புறம் என்ன வார்த்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேர்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள நம்ம கொடுத்துருக்குறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி உங்களோட அனுபவத்தை இங்க அந்த கிளாஸை பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க. ரொம்ப நேரம் பேச வேண்டாம் நம்ம. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். ஆக்சுவலி ரொம்ப பிளஸ்டு சார் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட் நான் போவேனா இல்லையான்னு தெரியாம டவுட்ல தான் இருந்தேன். ஏதோ எனக்கு வந்து போகணும்னு இருந்துச்சு, நான் போனேன். நல்லா இருந்தது சார். அதுல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் சார். நம்ம வந்து எல்லாரும் ரவுண்டா நின்னுக்கிட்டு, இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? ஆடிபிள் 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 ஓகே. ஆடிபிள். நம்ம எல்லாரும் ரவுண்டா நின்னுட்டு எல்லாரும் கையை பிடிங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ நான் என்ன நினைச்சேன், சார் வந்து எல்லாரையும் ஒருத்தர் கையை பிடிக்க சொல்லிட்டு நமக்கு ஏதோ ஒண்ணு ஸ்கைல இருந்து ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஏதோ ஒண்ணு வரப்போகுது, அதை நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கையை பிடிக்க சொல்றாருன்னு ஆர்வமா எல்லாரும் கையை பிடிச்சிட்டு இருந்தோம். டக்குன்னு என்ன சொன்னீங்க, கொடுங்க நீங்க. அதே மாதிரி உங்களோட எல்லா அப்படின்னு சொன்னீங்க. சோ அது வந்து ரியலி அது வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச். சிம்பிளா சொல்லிட்டீங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து போட்டு 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 குழப்பி இது பண்றது நீங்க சிம்பிள் வேர்ட்ஸா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். வாட் ஆல். தேங்க்யூ. ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்லாகணும்னு சொல்லி நல்லாக முடியாம, நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி அந்த வேலையை விட முடியாம, நல்ல தொழில் செய்யணும்னு சொல்லி அந்த தொழிலை விட முடியாம, இது ஒரு அற்புதமான தொழில் சொல்லி அந்த தொழிலை விட முடியாம, இப்படி எவ்வளவோ உங்களுக்குள்ளார சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையோட உண்மை சொல்ல போனா இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, போய் கேவலமா கஷ்டமா வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு கூட ஒரு ஆளோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷ்டமான, மோசமான, கேவலமான, துக்கமான, ரொம்ப வலிகளோட, ரொம்பவுமே வந்து சகிக்க முடியாம சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வலிகளை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையில வெளியே வரணும்னா இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். வெரி சிம்பிள் மேட்டர். இந்த புரிதல் வந்து உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த கணவன் மனைவி வாழ்க்கையாகட்டும், தாய் தகப்பனோட வாழ்க்கையாகட்டும், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையாகட்டும், எல்லாத்தையுமே அந்த கரெக்டா ஒரு பாயிண்ட்ல நாம சரி பண்ண முடியுங்கிறதா.
என்னதான் நீங்க எவ்வளவு தூரம் சிரிச்சாலும் சிரிக்க முடியாம உள்ள வலிகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம். இந்த டிப்ரெஷன் எல்லாம், அதாவது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஓடுறீங்க அடுத்தவங்களுக்காக. இதையெல்லாம் கடந்து அதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் அடிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்றதுக்கு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேல ஏறி ஓடுறீங்க. அந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எல்லாத்தையும் தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு ஓடுறாராமா ஓடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே ஹேபிட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணுக்குட்டையை தூக்கி ஒருத்தர் டெய்லியும் தலையில தூக்கி வச்சுட்டு நடந்து போவாராமா. எங்க அப்பா தூங்கும் போது நைட்டு நாங்க அப்படியே எல்லாரும் லைனா படுத்திருப்போம். ஸோ அந்த நடுவுல படுத்துட்டு கதை சொல்லுவாரு. அந்த கதை சொல்லும் போது அந்த கதையில ஒரு கதை, இந்த கதை சொன்னாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? யாராவது அப்பா ஒரு காலத்துல உங்களுக்கு கதை சொல்லி, இன்னைக்கு கதை சொல்றதுக்கே ஆள் இல்லைங்க. நம்ம குழந்தைகளை பக்கத்துல படுக்க வச்சு கதை சொல்றதுக்கு யாருக்கு கதையும் தெரியாது. அந்த குழந்தைங்க பாவம் அந்த போனை நோண்டிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அவங்க பேர குழந்தைக்கு இந்த கதையை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஸ்கூல்ல படிச்ச கதைங்க. ஸோ நாங்கெல்லாம் 90 கிட்ஸ். ஸோ எங்க வாழ்க்கை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெயின்போ. எல்லா கலர்ஸும் அதுல இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில அந்த அந்த கதை என்னன்னா, கதைக்கு வந்துடுறேன். ஒருத்தர் ஒரு கண்ணுக்குட்டியை தன்னோட தோல்ல எப்பவுமே தன்னோட தோல்ல தூக்கிட்டு போய் தான் அந்த மேயருக்கு விடுவாரு. அப்புறம் திரும்ப அதை தோல்ல வச்சுட்டு வந்துருவாரு. ஸோ இப்படியே பல வருடம் அவர் டெய்லியும் போவாரு, திரும்பி வந்துருவாரு, போவாரு, திரும்பி வந்துருவாரு. போகும்போதெல்லாம் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போவாரு, திரும்பி வரும்போதெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாரு. இப்படி ஒரு காலம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அந்த கண்ணுக்குட்டி மிகப்பெரிய மாடாக மாறிடுச்சு. அது கண்ணு போடுற அளவுக்கு அது ஒரு பசுவாக மாறிடுச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாருன்னா, ரெகுலரா அந்த பசுவை தூக்கிட்டு போய் விடுவாரு, ரெண்டாவது கொண்டு வந்து வச்சிருவாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோ வெயிட் ஆயிருச்சுங்கிறது கூட அவரு ரியலைஸ் பண்ணாம தன்னோட வாழ்க்கை பூரா அதை தூக்கிட்டு போய் அங்க விடுறாரு, திரும்ப கொண்டு வந்து இங்க விட்டுருவாரு. இப்போ அங்க ஏரியால இருக்கிற மக்கள்லாம் அந்த லொகேஷன் இவருக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டுனா, இவர் அற்புதமான மனிதர், பயங்கர பெரிய பயில்வான். இவர் இந்த ஒரு பெரிய மாட்டையே தினசரி தூக்கிட்டு போய் அங்க விடுவாரு, கொண்டு வந்து விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்த மனிதர்கள் அவருக்கு ஒரு பெரிய அவார்டே அந்த ஊர்ல கொடுக்குறாங்க. ஸோ பெரிய பயில்வான் ஆயிட்டாரு, ஒரு பெரிய 400 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் மேடையில நிறுத்தி அங்க இருக்கிற ஒரு 100 கிலோ கல்லை எடுத்து தூக்கி வைங்க, தோல்ல வச்சு நடங்கன்னு சொன்னப்போ அவருனால அது தூக்க முடியல. இவர் தூக்குறது 400 கிலோ மாடு, பசு. ஆனா 100 கிலோ கல்லை இவருனால தூக்கவே முடியல, அசைக்கவே முடியல. அந்த ஊர் மக்கள்லாம் மலைச்சு போய் நிக்கிறாங்க. ஏப்பா டெய்லி காலையில எந்திரிக்கிற, அந்த 400 கிலோ வெயிட் தூக்கிட்டு வர, ஒண்ணுமே இல்ல, அதுல ஒரு 1/4 பங்குதான் இருக்கு, 100 கிலோ தான் இந்த கல் இருக்கு, உன்னால தூக்க முடியல அப்படின்னு. மக்கள் ஆச்சரியத்துல என்னன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரும் ஆச்சரியத்துல இருக்கிறார். என்ன போய் இந்த 100 கிலோ தூக்க சொன்னீங்கன்னா நான் எப்படிங்க தூக்குவேன்? இது 100 கிலோங்க. என்ன சொன்னாரு? இது 100 கிலோங்க, என்னால எப்படிங்க தூக்க முடியும் அப்படின்னு. பா நீதாப்பா டெய்லி அந்த பசுவை தூக்கிட்டு போய், அது ஏன் கண்ணுக்குட்டிங்க. என்ன சொன்னாரு? அது ஏன் கண்ணுக்குட்டிங்க, நான் அதை கூட்டிட்டு போவேன், கூட்டிட்டு வருவேன், தூக்கிட்டு போவேன், தூக்கிட்டு வருவேன். இதுல அந்த மாரல் என்ன சொல்லுது? எதை நீங்க உங்களுக்குள்ளார தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறீங்களோ அது எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அது ஒரு பாரமாக உங்களுக்கு தெரியாது.
நீங்க அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ள இருக்குது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிறீங்கிறத உங்களுக்கு புரியல. நாளொரு மேனி பொழுதேறு வண்ணமாக அந்த எடை கூடிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியல. அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. வெறும் 100 கிலோ தான் அங்க இருக்குது, அதை எடுத்து தூக்கி போட்டுடலான்னா உங்களால முடியவே முடியாது. வாழ்க்கை மாறும்னா மாறவே மாறும். பிரச்சனைய மேல பிரச்சனை தான். ஏன்னா நம்ம தான் மேல ஏத்திக்கிட்டே இருக்கிறோம். அது அதுவாக அழகாக அற்புதமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா அது நம்ம ஷோல்டர்ல நம்ம தூக்கிட்டு போறோம். அது வளர்ந்துட்டு இருக்குது. அது நம்மளோட கண்ணுக்குட்டி இல்லைன்னு அவர் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அந்த நிகழ்வை அந்த கண்ணுக்குட்டி மேல இருக்கிற பாசத்துல அவர் அதை விட்டு கொடுக்கறதா எந்த ஒரு நிமிஷமும் நினைக்கவே இல்லை. அவர் அதே இடத்துல அங்கேயே இருக்கிறார். சோ அதனால திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருக்கிறார். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையும் அப்படிதான். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எஸ் இப்படி வந்து மைக் ஆஃப் பண்ணாம நம்ம அங்க இருக்கிற சவுண்டு கேட்கிறோம். எப்படி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக, பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நம்ம ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ஸ்ட்ரெஸ் இன்னொரு வகையில நமக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய ஏன்னா அவரோட தாட்ஸ்ல அது வந்து என்னவா இருக்குது? கண்ணுக்குட்டியா இருக்கு. அவரோட சிந்தனையில அது கண்ணுக்குட்டியா இருக்கு. அதனால அது 400 கிலோ ஆனதுக்கு அப்புறம் அது தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதே பிரச்சனை தான் உங்களோட வாழ்க்கையில பல நினைவுகள், பல கனவுகள், பல சிந்தனைகள், பல எதிர்பார்ப்புகள், உங்க வாழ்க்கையை பற்றிய பல நிகழ்வுகள், நீங்க உங்களோட மெமரிஸ, உங்களோட வாழ்க்கையோட முழு கனவையும் நீங்க தூக்கிட்டு நடக்கிறீங்க. ஸோ அப்படி தூக்கிட்டு நடக்கிறனாலதான் அந்த லோடு எவ்வளவு ஏறி இருக்குன்னே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிளென்ஸ் பண்ணணும், கிளியர் ஆகணும், இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி மேல வச்சுக்கிறது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி இன்னொரு வெயிட் தூக்கி இன்னொரு 10 கிலோ ஏத்திக்கிறது. அதுக்குள்ள மாடுக்கு இன்னும் ஒரு வயசு அதிகமாயிருச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா அதுக்கு பேரு தான் இஎஃப்டி. அந்த கடைக்கு பேரு ஜிஓஜி. அங்க கொடுக்குற பொருளுக்கு பேரு இஎஃப்டி. ஸோ இது ரெண்டையும் தெளிவா நம்ம அந்த கடையில ஜிஓஜி அப்படிங்கிற அந்த கடையில போய் இஎஃப்டிங்கிற பொருளை வாங்கி அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெயிட்டை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதை கிடைச்சவங்க தான் பல 100 பேர் இங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு இதுல இணையும். ஸோ எதையெல்லாம் சொல்லிட்டீங்க சார், கொஞ்சம் தீர்வையும் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னா நிச்சயமா இது எல்லாமே உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ் மட்டும்தான். இந்த தெளிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களால சரிப்படுத்த முடியும். இந்த தெளிவை சரிப்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ணலாங்கிற ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய இந்த கிளாஸ்ல சொல்லித்தரோம். ஸோ புதுப்பிக்கப்பட்ட சில மாற்றங்களோட நம்மளுடைய அடுத்த செஷன் 12 நாள் மிக அற்புதங்களை சந்திக்கக்கூடிய, நம்மளோட வாழ்க்கையை முழுசா அப்படியே தூக்கி தலைகீழா போடக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வகுப்பு நம்மளோட 36வது பேட்ச். பாருங்களேன் எவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்துட்டோம். 1, 2, 5, 10, 15, 25
36 கடவுள் புண்ணியத்துல அந்த பிரபஞ்ச சக்தியோட ஆசீர்வாதத்துல உங்களுடைய எல்லாத்துடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு சந்தோஷம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களோட முழு பிரார்த்தனையும் இந்த ஒரு ஞாபகத்திலையும் நமக்காக உங்களுடைய அந்த சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இன்னும் பல 1000 பேர் இதுக்குள்ள வரணும். அதுக்கான நீங்கெல்லாம் ஒரு தீக்குச்சி, ஒரு மெழுகுவர்த்தி. ஸோ நமக்கு கொஞ்சம் அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம அடுத்த மனுஷன்ட்ட போய் இந்த கதையை சொல்லும் போது அவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க வந்து அழகான ஒரு மெழுகுபத்தியாக மாறணும் உங்க வாழ்க்கையில. ஸோ அதுல வந்து கொஞ்சம் நம்ம உடம்புல இருந்து வழியதான் செய்யும். கொஞ்சம் சொன்னா புரியாது. அவங்கள்ட்ட எடுத்து சொன்னா கொஞ்சம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள். அவங்களால மெழுகுவர்த்தியாக மாற முடியாது. அவங்க எல்லாம் வந்து யாரா இருப்பாங்கன்னா எப்பவுமே அந்த ஒளிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பாங்க. ஒளிரக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மனிதனையும் ஒளிரக்கூடியவராக மாற்ற வேண்டிய கடமை நம்ம ஒரு அழகான தீக்குச்சியாக அந்த ஒளியை பத்த வைக்கக்கூடியவர்களாகவும், அதே டைம்ல வந்து அந்த ஒளியை இந்த உலகம் பூரா மக்களுக்கு வந்து அந்த அன்பை நம்மலாம் வந்து எதை கத்துட்டோம் அப்படின்னா அந்த அன்பை பத்தி தான் நிறைய கத்துட்டோம். ஸோ அந்த அன்பை வந்து அந்த லவ்வை வந்து இந்த உலகம் பூரா மக்களுக்கு வந்து பரப்பணுங்கிறதுக்கான முழு கடமையும் நம்ம கையில இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் என்னென்னமோ சூழல்ல நிறைய பிரச்சனைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரவீனா, நீங்க வந்து நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்ல இருந்து வெளியே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மகாலட்சுமியோட சிஸ்டர் நினைக்கிறவங்க. ஆமா சார், என்னோட சிஸ்டர். கேட்டு பாருங்க, டெய்லி ப்ராக்டிஸ்ல இருக்காங்களான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இருக்கீங்களாமா? நான் பார்த்தேன் நேத்து ரிமூவ்டுன்ட்டு வந்துச்சு. சரி நான் இன்னைக்கு ரிமூவ் தான் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தேன். நினைச்சேன். நான்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேம்மா யாரையும். சொல்லுவேன், மிரட்டுவேன், ஏதாவெல்லாம் வந்து பண்ணுவேன். பட் இன்ன வரைக்கும் நான் எனக்கு மனசறிஞ்சு நான் யாரையும் ரிமூவ் பண்ணவே இல்லை. சேர்த்தாம இருந்திருக்கலாம், ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி டைமிங் எடுத்து ஜாயின் பண்ண வச்சிருக்கலாம். பட் யாரையும் நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ரிமூவ் பண்ற வேலையெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. அவங்களா போனா நம்ம அப்படி விட்டுருவோம். ஆனா போனீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணி தான் வரணுங்கிறது நம்ம ரூலு. நான் இன்னைக்கு பார்க்கும்போது பிரவீனா வந்து வெளியே போன மாதிரியும், அதே மாதிரி நம்ம இன்னொருத்தங்க அவங்களும் வந்து வெளியே போனதா இருந்துச்சு. ஆக்சுவலா இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம கரெக்டா ஓரளவு கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்க எப்படி ரிலீவ் ஆனாங்க, எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ அதை செக் பண்றதுக்காக தான் கேட்டேன். ஓகே, நைஸ். அதை பார்த்துட்டு நான் ஆட் பண்ணி விட்டுறேன், ஒன்றும் இதாகாதீங்க. ஓகே சார். ஓகேம்மா, நீங்க செய்யல? இல்ல சார் நான் பண்ணல. நான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் ரிமூவ்டுன்னு வந்துச்சு. ஆமா, அப்படி ஒரு 3-4 பேர் ரிமூவ் ஆயிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். ஸோ அது ஓகே அவங்க சார். ரிமூவ் ஆகல, ஏதோ கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் செக் பண்ணிடுறது. ஏன்னா இப்போ வந்து நம்ம டீம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம கூட என் கூட ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸஸ் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணுங்கிறதுல நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாம இதெல்லாம் மாத்தி விட்டாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே. ஸோ நம்மளோட அந்த சேஞ்சஸ், வளர்ச்சி எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய உண்மையில வந்து இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்ன? வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம். அந்த பயம்தான் அந்த மெமரிஸாக மாறுகிறது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ தப்பு இல்லை, உங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அடிக்கிறது வந்து தப்பு இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரியாகணும்னா இது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயம் மட்டும்தான். இந்த பயத்திலிருந்து நான் எப்படியாவது வெளியே வந்துடணுங்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யணும். எப்படி வாழ்க்கையை பற்றிய நிறைய பயம்தான் உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்குது. அந்த பயத்தை எல்லாம் வந்து முழுசா வெளியெடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். ஸோ அந்த பயத்தை விட்டுறணும். அந்த பயத்தை விடுறதுக்கு நீங்க பயிற்சி செய்யணும். அப்படி அந்த பயத்தை விடுறதுக்கு பயிற்சி செய்யும் போது ஓவரால் உங்களால வந்து இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வந்துட முடியும். நான் வந்து அதை பார்த்து பயப்பட மாட்டேன். என் வாழ்க்கையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அந்த வாழ்க்கைக்காக நான் பயப்பட மாட்டேன். நான் அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அக்செப்ட்.
திங் இல்லையா? அப்படிதானே உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அக்செப்ட் எவ்ரி திங். ரெடியாகுங்க. நல்லாகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அடிக்காம, நான் ஏன் நல்லாகணும்? ஒய்? ஆல்ரெடி ஐ எம் ஆன் ஹியர். இல்லை இல்லையா? எஸ்ஆர்னோ? ஆல்ரெடி ஐ எம் ஆர். அதாவது நான் ஆல்ரெடி நான் அங்கதானே இருக்கிறேன். அதுக்கு எதுக்கு வந்து நான் நல்லாகணும்? ஏன்னா ஆல்ரெடி நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கான ஒரு விசுவலைசேஷன், அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக், அதுக்கான ஒரு நல்ல டெக்னிக். ஏன்னா ரியலா உண்மையில நம்ம என்னதான் இந்த ஒரு மனசை வச்சுக்கிட்டு என்னதான் செஞ்சு எப்படிதான் வெளியே வர? மனசை தொட்டே சொல்லுங்க. ஐடியாவும் புரியல, யாரு சொன்னதெல்லாம் ஒன்னா தப்பா, இப்படி போனாலும் தப்புன்னு கேட்ட போடுறாங்க, அப்படி போனாலும் தப்புன்னு கேட்ட போடுறாங்க. இது வந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி போட்டு எட்டி குதிச்சு அந்த பக்கம் ஓடி போனா திரும்ப இன்னொரு கேட்ட போடுறாங்க. வாழ்க்கை பூரா இதை வந்து அடைச்சு 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 முட்டு சந்தாவே போயிட்டு. ஸோ நான் முயற்சி செய்யறேன், நான் எல்லாமே பண்றேன். ஆனா எனக்கு ஒரு முட்டுக்கதை இருக்கத்தான் செய்யுது. அங்க போயிட்டு அங்கிருந்து எங்க போறதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் பின்னாடி முன்னாடி மேல கீழே பார்த்துட்டு அப்படியே அங்கேயே தம் கட்டி நிக்கிறது. வாழ்க்கைய வந்து அப்படியே சகிச்சுக்கிறது, அப்படியே வந்து அமுத்தி பிடிச்சிட்டு வாழ்றது. அந்த வலிகளை வந்து உள்ளாரையே போட்டு குத்தி சிரிக்கிறது. இப்படியே வந்து வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க என்னைக்கு சந்தோஷமா வாழ போறீங்க? உண்மையான அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட நீங்க எப்போ வாழ போறீங்க? ஸோ இது பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? இந்த மாதிரி பல விதமான ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிசீஸா மாறுது. உடம்பு வலிக்குது, நோய் வருது, சக்கரை நோய், அந்த நோய், இந்த நோய், பிபி, கொலஸ்ட்ரால், பல விதமான நோய்கள். இந்த நோயெல்லாம் வந்து சரியாகுமா, வெளியே வந்துடலாமா, ரெடி ஆகுமா? ஆனா புரியல. புரியாதனால அதுக்குள்ளாரையே மாட்டிட்டு முழிக்கிறோம். கேக்குறாங்க அவங்க கல்யாண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன ஷேர் பண்ணலாம்? அது ஆளே வேண்டாம், மாத்திரலாம், தூக்கி போட்டு வேற ஆள் பாத்துரலாம். எஸ் சார். இப்ப டேமேஜ் ஆன பொருள் என்ன சார் செய்யறது? தூக்கி போட்டு வேற வாங்குறாங்கல்ல சார், வாங்கிடுவோம் சார். எஸ், வாங்கறதுக்கு தான் அந்த 2 நாள் கிளாஸ். அது எல்லாரும் இவங்க வாங்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு சந்தோஷமா நாங்க வாங்கிட்டோங்க சார். புதுசா பிறந்து அதே மனைவியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கல. சூப்பர். பழசு ஏத்திட்டு ரிப்பேர் பண்ணிட்டோம். ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி புதுசா ஏத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா? சரியாயிடுச்சுங்க. சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. பயங்கரமான கிளாஸ். என்னமோ சொல்லுங்க, என்னமோ பண்ணுங்க, இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. உண்மையா எந்த சொல்றேன். ஒருத்தர் சொன்ன நம்ப மாட்டேன்ட்டாருங்க. உண்மையா நான் சொல்றேங்க. சொன்னீங்க, நம்ப மாட்டேன்றாரு. அது எப்படி அப்படி ஏத்துக்க முடியும்னால? அதாவது உண்மையை சொல்ல போனா கிளாஸ் எடுத்த நானே பயங்கர எக்ஸைட்டிங்ல இருக்கிறேன் சார். எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சதுங்க. நீங்க வந்து குடும்பத்தோட வந்துடுறீங்க, நாங்க 4 பேர் 4 பக்கம் இருக்கிறோம், நாங்க எழுதிட்டு கிடக்குறோம். ஆனா நீங்க ஜாலியா வந்துட்டு போயிடுறீங்க. சிரிக்கிறேங்க சார். இதுதான் ஜியோஜி சாரோட EFT, அவரோட EFT, அவருக்குள்ள இருக்கிற EFT. எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. அதே மாதிரி எல்லாரும் இருப்போம், கவலைப்படாதீங்க. எஸ், கண்டிப்பா. அந்த வாழ்க்கை வந்து புரியாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது பயங்கரமான காமெடி. அத புரிய வைக்கிறதுக்கு நானும் என்ன பண்ணி பாக்குறோம், அது நடக்க மாட்டேங்குது. அந்த புரிதலை அற்புதமா கொடுத்ததுதான் இந்த 2 நாள் கிளாஸ்.
உண்மையிலே சொல்றேன், கிளாஸ் எடுக்கும் போது அது வேற மாதிரிங்க. ஒரு சுகம் இருக்குது. ஆஹா! அந்த வேர்ட்ஸ், அந்த அந்த கிளாஸோட அற்புதம் வந்து அனுபவிக்கணும். அது ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு பிரீத்தே வந்து வேற பிரீத்துங்கும் போது வேற மாதிரி அது. அதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த சூழல், அப்சர்விங் எனர்ஜி, ரிசீவிங் எனர்ஜி வேற மாதிரி. கிளாஸ் எடுக்கும்போது ஹை லெவல் எனர்ஜி எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அப்படி போய் பக்கத்துல அவங்க கூட நின்னு 1 to 1 ஒருத்தரையும் அப்படியே பக்கத்துல போய் அவங்களோட கரெக்ஷனை பண்ணும்போது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்ப்ளீட் நெகட்டிவ வந்து வெளியெடுக்கும் பொழுது, அந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ரியலைசேஷன். வளர்மதி முடிஞ்சா பேசுங்க. அவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க சார், வெளியில வரல சார். எஸ். அது மட்டும் அப்படியே விட்டுற போறதில்ல. ஏன்னா அந்த கிளாஸ்ல திரும்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுக்க போறோம். ஏன்னா அது என்ஜாய்மெண்டா இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட். அதனால அந்த அந்த ஸ்பேஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு நிச்சயமா அங்க வரணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் நம்ம வாழ்க்கையோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டையும் நம்ம அனுபவிக்கணும், மாறணும். நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு அடியில போய் ஸ்ட்ரெஸ் அடிச்சு அதை சரி பண்றதுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்காக இன்னும் முயற்சி பண்ணி திரும்ப 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 முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம்னா லைஃப் மாறவே மாறாது. அது ரொம்ப ரிஸ்க்கு. பட் அதே டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் பொழுது வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுது. அதுக்கான எல்லா சிஸ்டமேட்டிக் தான் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நம்மளோட பேசிக் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்குது. அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் நோ மோர் நெவர் எவர் அப்படின்னு தான் இந்த கிளாஸை கொடுத்துருந்தோம். ஸோ இனி வந்து நீங்க இந்த கிளாஸ்ல ரீஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த ஆஃபர் கிடையாது. இந்த ஆஃபர் வந்து இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து இந்த ஆஃபர் கிடையாது. அதுக்கு ஒரு பேமெண்ட் நம்ம ரொம்ப ஹை லெவல்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பேமெண்ட் தான். ஸோ அதை நீங்க பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால திரும்ப ஸ்ட்ரெஸ்ல போய் திரும்ப அதை எப்படா கத்துக்கிறதுன்னு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ல போகாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. தி பிளஸ்ட் பீப்புள் பிஃபோரா வந்து கத்துட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணவங்க மிஸ் பண்ணி தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் நடத்துவோம். அப்படி நடத்தும் போது நெவர் எவர் அப்படிங்கிற அந்த வேர்டை எடுத்துட்டு உங்களுக்கு சான்ஸ் தரக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். பட் ஃபீஸ் வந்து அந்த ஃபீஸ் இல்லை. அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்டு ப்ளஸ் ஃபீஸ் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதை பே பண்ணி நீங்கள் வர வேண்டியது இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். இது வந்து உங்கள் ஃபால்ட்டு. நான் பல தடவை பல முறை உங்களை வந்து இன்வைட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் அந்த டேஸையும் கொடுத்தோம். ஸோ அது வந்து உங்கள் சாய்ஸ். நம்ம யாரையும் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து தான் உள்ளே வரணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவுமே அற்புதமான நிகழ்வுகள் வந்து நடக்குவதில்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். பர் டே நம்ம வளர்ச்சி அற்புதமாக போயிட்டு இருக்குது. முயற்சிகளும் வெற்றிகளும் நம்மளோட ஜியோஜி வேற லெவலில் அடைஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களுடைய சப்போர்ட்டு தான். எப்போ உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் தான் இந்த குரூப்பை இத்தனை காலம் பிடிச்சி வளர்த்து இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட பேக்ரவுண்டில் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடியவங்க, உங்களோட யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணுங்க. சாந்தி அவங்கள வந்து உமா கொஞ்சம் பாருங்கம்மா. மகாலட்சுமி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள ஜாயின் பண்ண என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க.
நம்மளுடைய Yes, sir. 36வது பேட்ச்ல அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ அது மாதிரி ஐமன், நம்ம ஷியாமா ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஸ்ரீதரன், நம்மளுடைய பார்வதி நந்தன் ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஒருத்தரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்மளோட அந்த பேசிக் கிளாஸ் அவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணட்டும். அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையும் நம்ம பெரிய அளவில் மாற்றிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Yes, sir. வாழ்க தேங்க்யூ வளமுடன் சார், sir. வாழ்க வளமுடன். Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. Yes, தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ், உங்க அட்வான்ஸ் முடிச்சு நம்மளோட ஏடிசி அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ டைமிங் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து கண்டினியூவா 30 days லைவ் கிளாஸ் இருக்குது. அது வந்து அந்த 1 or 2 hours வந்து நான் நடத்துவேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து டிவைன் மெடிடேஷன் சொல்லி ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்கு. அந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த ரெக்கார்டிங்ல வந்து நீங்க டெய்லி காலையில ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தனியா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் கொடுக்கப்படும். அந்த ரெக்கார்டிங் வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட கிராட்டிடியூட், எக்கோ ஹீலிங், இது எல்லாமே ஆடியோ ரெக்கார்டிங் நான் தருவேன். அது மட்டும் இல்லாம கிளாஸஸும் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ்ல நீங்க கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம இது பண்ண முடியும். மேபி அது வந்து ஜூம்ல இருக்காது, வாட்ஸ்அப் காலிங்காக தான் இருக்கும். வாட்ஸ்அப் வீடியோ காலிங்ல தான் நான் அட்டன் பண்ணுவேன், பேசுவேன். ஓகே, வளர்மதி, குமார், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஒரு ஓகே சின்ன சார், ஓகே ரெக்வெஸ்ட். சார். எஸ்மா. நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம் சார், அதனால வந்துட்டு இல்ல, டைமிங் நைட் ஈவினிங் வச்சுக்கலாம். உங்களை கன்சல்ட் பண்ணாம டைம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதான் உங்களுக்கான சார். டைம் வந்து ஈவினிங்கா தான் இருக்கும். ஈவினிங்ல ஒரு டைம் வச்சுக்கணும். நீங்க எப்போ ஆஃபீஸ்ல இருந்து வர்றீங்களோ அப்போ. ஏன்னா ஓகே எனக்கும் சார். வந்து 8 to 10 கிளாஸ் இருக்குது. என்ன நம்ம ரெகுலர் இப்போ வந்து நம்ம லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, பிரெயின் EFT மாஸ்டர் ஜியோ. கோர்ஸ்ல மாத்தி. அதை வந்து ஜியோஜி பிரெயின் மாஸ்டரி கிளாஸ், அதை வந்து கோர்ஸ் மாத்திருக்கிறோம், பிரெயின் மாஸ்டரின்னு மாத்திருக்கிறோம். ஸோ அந்த பிரெயின் மாஸ்டரி கோர்ஸ் வந்து எனக்கு வந்து 8 to 10 ரெகுலரா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால ஒரு 1 or 2 hours உங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்து ஈவினிங் டைம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஸ்டாஃபா இருக்கிறதுனால எல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நடத்துவோம். டெய்லி இருக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும், டெய்லி ஸ்பீச் இருக்கும். ஏன்னா நீங்க இன்னும் எக்கோவை நல்லா ட்ரெயின் பண்ணணும், ரீபர்த் ட்ரெயின் பண்ணணும், ரீமேரேஜ் ட்ரை பண்ணணும். அதெல்லாம் கரெக்ஷன் இருக்கு சார். அப்புறம் இன்னும். எங்களுக்கு ஒரு மென்டார் நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க சார். பிரசன்ட் நான் தான் மென்டர். அப்போ எங்களுக்கு You are also சூப்பர் சார். 3 time, 4 time, 10x time, you are all blessed. எஸ் சார். ஃபியூச்சர்ல வேணா நம்ம வந்து மென்டர் பண்ணிக்கலாம். பிரசன்ட் இந்த அந்த நான் தான் எடுத்தாகணும். ரெக்கார்டிங்ஸ் அதுல பேசிக் ரெக்கார்டிங் கோர்ஸ் ரெக்கார்டிங்ஸ் அது உங்களுக்கு வந்துடும். இப்போ 35th நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால போடல. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கு உட்கார்றதுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 1 week பிஸியில இருந்துட்டு, அதனால சாரி. உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்கும் வந்துடும், எல்லா ரெக்கார்டிங் வந்துடும். பிளஸ் இந்த உங்களோட எஸ் கண்டிப்பா அந்த பிஸினாலதான் நான் உங்களுக்கு அப்படியே வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். எல்லாம் ரெடியில இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் இடையில ஒர்க் பண்ணி உங்களோட ரெடியில வச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ ஒரு 10 minutes உட்கார்ந்தா போதும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சார் பண்ணி விட்டுறேன் நான். வந்துடும் அதெல்லாம் வந்துடும். 35 எல்லாம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால ஒன்றும் இல்லை, 35 டக்குன்னு வந்துடும். இப்போ இன்னைக்கு நான் போட்டுறது உங்களுக்கு உங்க குரூப்ல தான் வரும், வேற எங்கேயும் வராது. 35 பேட்ச்ல ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கும் அதுல. ஓகே, 1 to 12 உங்களோட எல்லா ரெக்கார்டிங் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை பற்றியும் கொஞ்சம் ஸ்லைட்ஸு, கொஞ்சம் வீடியோஸ், அப்புறம் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். 30 days ஃபுல்லாக வந்து உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன் நான்.
அதனால வந்து யாரும் வாட்ஸ்அப் காலிங் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. டைமிங் வந்து ஈவினிங் தான் இருக்கும். உங்களை திரும்ப திரும்ப நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ஏற்படுத்த போகிறோம். அதனால டோன்ட் மிஸ் தி டைம். ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்க கூட வந்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம இங்க ஒரு 6 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கு, அதனால நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது எல்லாரும் ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். மைண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.